இது ஒரு குட்டி மினி விலாக் தான். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு ஹை ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி வந்து 1.5 கிலோ தக்காளி வந்து 90 ருபீஸ் அந்த மாதிரி கிடச்சிது. அதில் 1.5 கிலோ வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் மனசே ஆச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி வடைக்கறி அப்புறம் வடை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்து பருப்பு ஊற வச்சு மாங்குன்னு சமைச்சதுக்கப்புறமா இன்றைக்கி எனக்கு லஞ்ச் வரணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஒயிட் ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வடிச்சிட்டேன். குழம்பு மட்டும் தான் ரெடி பண்ணலை. அதுக்குள்ளே வந்து லஞ்ச் வேணான்னு சொன்னதால் அப்படியே விட்டாச்சு. காலையில் வடைலாம் போடுறேன்னு சொல்லி அடுப்பெல்லாம் ஒரே கலவரம் பண்ணி வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் வந்து அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 11 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொரக்க குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கட் பண்ணி வச்சுருந்ததால் அதை வச்சுட்டேன். அப்போவே ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது. காலையில் கொஞ்சம் இட்லி ஊற்றுண்டு போக கொஞ்சம் மாவு வெளியில் உப்பு போட்டு இருந்தது. அதில் 2 தோசை மட்டும் போட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு விஷயம் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி சாப்பிடாம பண்ணதால் நைட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. மதியம் நான் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா